பிரகாஷ், இன்னைக்கு உன் புள்ள என்ன பண்ணான்னு தெரியுமா? ஒரு பெரிய குக்கிங் ஷோக்கு போய் சமைச்சு அசத்திருக்கான். சத்தியமா என்னால நம்ப முடியல. உன் புள்ள மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம இருந்த என்னைய நம்பாம இருக்க, நான் யாருன்னு காட்டுறேன் பாருன்னு சவால் விட்ட மாதிரி நிரூபிச்சிட்டான். அப்படியே என்னோட கைப்பக்குவம் இதெல்லாம் நீ நேர்ல இருந்து பார்த்திருக்கணும். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? சீக்கிரமே நீ குணமாயிரு. உன் புள்ள கையால சமைக்க சொல்லி உனக்கு சாப்பாடு கொடுக்கிறேன். நீ குணமானதுக்கு அப்புறம் கண்டிப்பா கண்டிப்பா சிபி உன்கிட்ட வந்து பேசுவான். இந்த குடும்பத்துல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த நிமிஷத்துக்காக தான் நான் இத்தனை நாள் தவம் இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. இது உனக்கு கிடைச்ச சக்சஸ், அதை எதுக்கு நீ அந்த தமிழுக்கு விட்டு கொடுக்கற? பேப், உன் லைஃப்ல எவ்வளவு பெரிய சக்சஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்காச்சும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவியா? ஜூஸ்ல என்ன கலந்து கொடுத்தா? ஆ, என்ன பேபி? எனக்கு கொடுத்த ஜூஸ், அதுல என்ன கலந்து கொடுத்தேன்னு கேட்டேன். ஒன்னும் கலக்கலையே பேபி. அது வெறும் ஜூஸ் தான். 10 வருஷமா நான் குடிக்கிறேன். ஜூஸ் எது சரக்கு எதுன்னு குடிச்சு எனக்கு தெரியாதா? நீ கொடுத்த ஜூஸ்ல விஸ்கி கலந்து இருந்தது. அப்ப அதோட மோட்டிவ் என்ன? நான் தோக்குன்னு தானே இதெல்லாம் பண்ண. சொல்லு சொல்லு சாம். சாரி பேபி, நீ அந்த தமிழ் கூட சேர்ந்து ஒர்க் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ ஜெயிச்சா அவளும் ஜெயிச்சான் தானே நேம் வரும். அதனாலதான் விருப்பம் இல்ல. அந்த ஒரு பொசசிவ்ல. அதுக்கு என் கம்பெனிவே அசிங்கப்படுத்தியா நீ? இல்ல பேபி. ஆமா, இன்னைக்கு நான் அந்த ஷோல தோத்திருந்தா அந்த அசிங்கம் என்னோட போகாது. என் ஜானு இத்தனை வருஷமா சம்பாதிச்ச பேர் புகழ் எல்லாமே கெட்டு போயிருக்கும். இத பாரு, எனக்கும் தமிழுக்கு இருக்கிற பிரச்சனை அப்படியே தான் இருக்கு. என்னைக்குமே அவன் எனக்கு எதிரிதான். ஆனா ஜனா ஃபுட்ஸுக்காக, அதோட பேரை காப்பாத்துறதுக்காக நானும் தமிழும் போட்டியில ஒன்னா கலந்துக்கிட்டோம். போதும் நிறுத்து சாம். நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? நான் ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கேன்ல. இல்ல பேபி, அதான் உண்மை. ஆனா நான் எதிரியா நினைக்கிற தமிழ் என்ன பண்ணா தெரியுமா? போதையில இருந்த என்ன தெளிவாக்கி எனக்கு சப்போர்ட்டிவா என் கூட இருந்து என்ன ஜெயிக்க வச்சிருக்கா. நியாயமா அந்த வேலையை நீ செஞ்சிருக்கணும். செஞ்சிருந்தா உன் கூட இத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுக்கு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ வச்சு என்னையும் அவளையும் கம்பேர் பண்றியா? அவெல்லாம் ஒரு ஆளு, அவளுக்காக நீ என்ன தூக்கி எறிஞ்சு பேசுறல்ல? Shut up, Sam. Just leave me alone. Get lost. மாமாப்ல உன்னை பார்த்தா பெருமையா பேசிட்டு இருந்தேன். அப்படியா? அதுக்குள்ள நீயே வந்துட்ட. சிபி சார், இன்னைக்கு நீங்க பண்ண ஷோவை பத்தி, அதுல வின் பண்ணத பத்தி பேப்பர்ல ஆர்டிக்கல்லாம் வந்திருக்கு. எல்லாரும் உங்களை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. கங்க்ராட்ஸ். அதான பார்த்தேன். உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஏன்டா தமிழ் எவ்வளவு அவாய்ட் பண்ற? அவங்க உனக்கு நல்லது மட்டும் தானே பண்றா. வெட்ரா, இவட்டெல்லாம் கொஞ்சம் அளவா தான் வச்சுக்கணும். லிமிட்டை தாண்டக்கூடாது. ஆமா, எப்படி ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் அங்க கரெக்டா வந்தாங்க? அப்படி வா. தமிழ் தானே எல்லாரையும் கூட்டு வர சொல்லிச்சு. எப்படி நீ ஜெயிச்சிருவ? நீ ஜெயிக்கிறப்ப நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே நேர்ல இருந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு உன் மேல ஒரு மதிப்பு மரியாதை நம்பிக்கைலாம் கூடும்ல அப்படின்னு தமிழ் தான் வர சொல்லிச்சு.
உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஜனாமா மாதிரி பார்த்து பார்த்து செய்துற அந்த தமிழால உனக்கு ஒரு கெட்டது கூட நடக்காது. என்னடா நீ ஓவரா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா? இல்ல மாப்பிள்ள, நான் உண்மையதான் சொல்றேன். நீ தான் அந்த பிள்ளைய சும்மா சும்மா திட்டிகிட்டே இருக்க. உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, தமிழ் இல்லைன்னா அந்த போட்டியில் நீ ஜெயிச்சிருப்பியா? ஆமா, அவளால தான் நான் ஜெயிச்சேன். ஆனா இதை அவகிட்டே சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்புறம் அவ தான் சும்மா இருப்பாளா? தலையில ஏறி டான்ஸ் ஆட மாட்டா? இங்க வாயேன். என்னடா? நான் ஒன்னு சொல்றேன், உனக்கும் அவளுக்கும் அவ்வளவு பெரிய ஒத்துமை இருக்கு. என்ன ஒத்துமை? 2 பேருமே ஈகோவோட உச்சம்டா. நீ மட்டும் லேஸ்பட்டாளா? ஏன்டா? ரொம்ப விவரம் தான். ஆனாலும் ஒண்ணு சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, தமிழ் ரொம்ப நல்ல பொண்ணு மாப்பிள்ள. அவளை வந்து நீ ஒரு ஆபீஸ் ஸ்டாஃபா, ஒரு ஃப்ரெண்டா, அப்புறம் அது மாதிரி என்ன வேணா பாத்துக்கலாம் மாப்பிள்ளன்னு சொல்ல வந்தேன். அதுக்காகலாம் அப்படி முறைச்சுக்கிட்டு இருக்காதடா. ஏய், யாரை எங்க வைக்கணும், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் என்னத்த தெரிஞ்ச என்னமோ. தமிழ், இன்னைக்கு அந்த மீட்டிங் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிடு. சரிங்க ஜனாமா. ஜானு எங்க? ஆபீஸ்க்கு. என்ன ஜானு, உனதான் வீட்டுல ரெஸ்ட் எடுக்க சொன்னேன்ல. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்ததுக்கு நீ பண்ணதெல்லாம் பத்தாதா? என்ன ஜானு? எனக்கா உன் மேல நம்பிக்கை வர வரைக்கும் நான் ஆபீஸ்க்கு வருவேன். வா போலாம். கம். அம்மா ம். வணக்கம்மா. 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 இவங்க யாரு?